நான் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த ஆண்டு வந்திருக்கிற செய்திகள் மகிழ்ச்சியாக இல்லை. இந்த ஆண்டு வந்திருக்கிற புள்ளி விவரங்கள் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் சேருகிற மாணவர்களின் எண்ணிக்கை சடசடவென்று சரிந்திருக்கிறது என்று ஒரு குறிப்பு வருகிறது. சரியக்கூடாது. தனியார் பள்ளிகளில் என்னென்ன வசதிகள் உண்டோ, தனியார் பள்ளிகளில் எந்தெந்த ஆசிரிய பெருமக்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த வசதி, அந்த கல்வி தரத்தின் உயர்வு, சுற்றுப்புற சூழலின் நேர்த்தி, அங்கு வாழ்கிற பிள்ளைகளுக்கும் ஆசிரிய பெருமகளுக்கும் சுகாதார பாதுகாப்பு, இவைகளை அரசு பள்ளிகளிலும் மாநகராட்சி பள்ளிகளிலும் ஏற்படுத்தி கொடுப்பதுதான் ஓர் ஆட்சியின் முதல் கடமை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் எந்த மொழியையும் கற்கலாம். வைரமுத்து சொல்கிற இந்த வார்த்தையை நீங்கள் வரிக்கு வரி பின்பற்றலாம். நீங்கள் எந்த மொழியையும் கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. தாய் மொழியை கற்ற பிறகு கற்க வேண்டும் என்ற கடமை இருக்கிறது. ஏன் ஹிந்தி கற்றுக்கொள்ளும் தேவை இருந்தால் கற்றுக்கொள் என்று சொல்கிறேன் தெரியுமா? வடநாட்டிலிருந்து, அஸ்ஸாமிலிருந்து, மத்திய பிரதேசத்திலிருந்து இங்கு வந்து வேலை செய்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். அந்த மண்ணில் வேலை வாய்ப்பு இல்லாத இந்திய சகோதரர்கள், அவர்கள் வந்து இங்கே கார்பெண்டராக இருக்கிறார்கள், வெள்ளை அடிக்கிறார்கள், கட்டடம் கட்டுகிறார்கள், உணவகத்தில் வேலை பார்க்கிறார்கள். அவர்கள் இங்கு வந்தபோது தாய்மொழி மட்டுமே அறிந்தவர்கள். கோயம்புத்தூரிலும் திருப்பூரிலும் தான் அவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இந்த கருத்தை மேலிடங்கள் ஆய்வு செய்து கலாச்சார வீழ்ச்சி வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இந்தியன் எங்கே சென்று வாழவும் உரிமை உண்டு. இந்திய இறையாண்மை அதை அனுமதிக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் அதை அனுமதிக்கிறது. அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். வந்தபோது ஒருவனுக்கு அசாமி தெரியும், ஒருவனுக்கு இந்தி தெரியும், ஒருவனுக்கு பீகாரி தெரியும். வந்தார்கள். வந்து 2 ஆண்டுகளில் நம்மளோடு உரையாடி தமிழ் பேசுகிறார்கள். அவனுக்கு தாய்மொழியும் தெரியும், நம்முடைய தாய்மொழியாகிய தமிழும் தெரியும். அவனுக்கு தமிழ் யார் கற்றுக் கொடுத்தது? வகுப்பு அனுப்பினீர்களா? காலம் அவனை தமிழ் கற்றுக்கொள்ள வைத்தது. தமிழர்கள் தமிழ்நாட்டை விட்டு வேறு ஊருக்கு சென்றால், வேறு மாநிலங்களுக்கு சென்றால் காலம் அவர்களுக்கு அந்தந்த மொழியை கற்றுக் கொடுக்கும்.